தமிழகத்தில் ராகுல் காந்தி ஸ்டாலின் இணைந்து விரைவில் பரப்புரை. ராகுல் காந்தி பரப்புரை திட்டம் 2 நாட்களில் அறிவிக்கப்படும் என கிரிஷ் சோடங்கர் தகவல். பீகார் மாநிலத்தின் முதல் பாஜக முதலமைச்சராக சாம்ராஜ் சௌத்ரி தேர்வு. தொடர்ந்து 21 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் ராஜினாமை தொடர்ந்து தேர்வானார் சாம்ராஜ் சௌத்ரி. தொகுதி மறுவரையறையில் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைப்போம். பிரதமர் மோடிக்கு தமிழ்நாட்டின் இறுதி எச்சரிக்கை என தெரிவித்து வீடியோ வெளியிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின். அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளில் அவர் மேல் ஆணையம் சொல்கிறேன், தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சுடுவோம். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, மீண்டும் சொல்கிறேன், இது தமிழ்நாட்டிலிருந்து உங்களை நோக்கி விடுக்கப்படக்கூடிய இறுதி எச்சரிக்கை. இடஒதுக்கீடு மூலம் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது. பெண்கள் இடஒதுக்கீட்டை ஸ்டாலினால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு நீண்ட நாள் அந்த கோரிக்கை இப்ப நிறைவேற்றுகின்ற ஒரு தருணம், உண்மையான தருணம். அது அவரால் பொறுக்க முடியும். திருப்பூரில் விஜயை காண கொளுத்தும் வெயிலில் காத்திருந்த தொண்டர்கள் அடுத்தடுத்து மயக்கம். விஜயை வரவேற்க காத்திருந்த தாவேக வேட்பாளரும் மயங்கியதால் பரபரப்பு. நான் தயவு செய்து கேப் விட்டு நில்லுங்கண்ணா. திருப்பூர் பெருமாநல்லூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரப்புரை. விவசாயிகள், நெசவாளர்கள், காவலர்கள், அரசு ஊழியர்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டார். திருப்பூரில் தாவேக தலைவர் விஜயின் ரோட் ஷோ ரத்து. கூட்டம் அதிகமாக இருப்பதால் பாதுகாப்பு கருதி நேராக கோவை விமான நிலையம் பயணம். சசிகலா காலில் விழுந்தது தவறு அல்ல, அவரின் காலை எடப்பாடி பழனிசாமி வாரிவிட்டதே தவறு. இந்த தேர்தல் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்பதற்கானது என பரப்புரையில் உதயநிதி பேச்சு. பிரதமருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்தது ஏற்புடையதல்ல. தென் மாநிலங்கள் பாதிக்காத வகையில் தொகுதி மறுவரையறை என அண்ணாமலை விளக்கம். விஜய் திமுகவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் அதிமுக பாஜகவுக்கு சாதகமாக செயல்படுகிறார். விஜயின் அரசியல் நடவடிக்கை வியூகம் அதிமுக பாஜகவிற்கு வலு சேர்க்கிறது எனவும் திருமாவளவன் விமர்சனம். விஜய் அவர்கள் திமுகவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் அதிமுக பாஜக அணிக்கு சாதகமான வேலைகளை செய்கிறார் என்பது எங்கள் யூகம். ஆகவே அவருடைய அணுகுமுறை அல்லது அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் அல்லது அவருடைய தேர்தல் வியூகம் என்பது அதிமுக பாஜகவுக்கு வலு சேர்ப்பதாக இருக்கிறது. 1000 மரக்கன்றுகள் நட்டால் 10 லட்சம் ரூபாயுடன் தமிழ் தேசிய குடிமகன் விருது. திருப்புவனம் தேர்தல் பரப்புரையில் சீமான் வாக்குறுதி. சிலந்தி வலையில் சிக்கியது போல பாஜக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி சிக்கி தவிக்கிறார். பாடல் பாடி இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் முத்தரசன் விமர்சனம். சிலந்தி வலையில ஈகப்பட்டதை போல எடப்பாடி பழனிசாமி போய் மாட்டிக்கொண்டார், பரிதவித்து நிற்கிறார். கண்ணதாசன் போய் இருந்திருந்தார், சம்பந்தி வழக்கு முடிக்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா எடப்பாடி, வஞ்சகன் மோடியடான்னு இப்போ பாடுவாங்க. சீர்காழி அருகே குடிநீர் வழங்காததை கண்டித்து மக்கள் சாலை மறியல். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பொதுமக்களிடையே தள்ளுமுள்ளு.
மக்கள் இந்த 10 நாளா அவசரப்பட்டு தண்ணி இல்லாம குடிப்பண்ணி இல்லாம இங்க இருந்து ஆலங்காடு போய் அங்க இருந்து ஆடு மாடு குடிக்கிற குளத்துல போய் குடிச்சிட்டு வராங்க. எவ்வளவு அவசரப்பட்டு இருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இது வரைக்கும் நாங்க 15 புகார் கொடுத்திருக்கோம். எந்த நடவடிக்கை வரலன்னு வரைக்கும். படப்பை அருகே ஒரத்தூர் ஏரியில் சட்டவிரோதமாக செம்மண் கடத்தல். காவல்துறையினர் கைகளை கட்டிக்கொண்டதால் மண் கொள்ளை தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. சத்தீஸ்கரில் வேதாந்தா மின் உற்பத்தி ஆலையில் கொதிக்கலன் வெடித்த விபத்தில் 9 பேர் உயிரிழப்பு. படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட 15 பேர் மருத்துவமனையில் அனுமதி. அமைதி பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம். இனி ஈரான் தான் நல்ல முடிவை எடுக்க வேண்டும். அணுசக்தி திட்டத்தை ஈரான் கைவிட்டு விட்டால் பிரச்சினை தீர்ந்துவிடும் என அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் பேட்டி. அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய தாக்குதலில் ஈரானில் 25 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட மதிப்பீடு. சேதங்களுக்கு இழப்பீடுகளை பெறுவது அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதி என ஈரான் திட்டவட்டம். சூடானில் தலைவிரித்தாடும் உணவு பஞ்சத்தால் ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் மரண விளிம்பில் மக்கள். பசி கொடுமையின் உச்சத்தால் இலை தழைகளை தின்று உயிர் வாழும் பேரவலம். சேப்பாக்கத்தில் கொல்கத்தா அணியுடன் சென்னை அணி 7:30 மணிக்கு பலப்பரீட்சை. சென்னை சூப்பர் கிங்ஸின் வெற்றி தொடருமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.